வணக்கம். கோவில்பட்டி தங்கப்பாண்டியன். உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒவ்வொரு ராசிக்கும் அதிர்ஷ்ட வர்ணம், அதிர்ஷ்ட எண், சிம்பிள் ஒரு சின்ன ஒரு வரி மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம். இது பொதுவான ஒரு பலன். இது நிறைய பேருக்கு மேக்சிமம் கரெக்டாகவும் இருக்குது. அப்போ துலா ராசி நேயர்கள், துலா ராசியில் பிறந்தவங்க நல்லா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கான அதிர்ஷ்ட வர்ணம், துலா ராசியில் பிறந்துட்டேன் சார், எனக்கு அதிர்ஷ்ட வர்ணம் என்ன? வெள்ளை, ஊதா, பச்சை. வெள்ளை, ஊதா, பச்சை. இந்த வர்ணங்கள் அது உங்களுடைய இருப்பிடத்தில் இருந்தாலும் சரி, ஆடைகளாக இருந்தாலும் சரி, அந்த வர்ணங்கள் உங்களை சுற்றி ஏதாவது ஒன்று அல்லது மாறி அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வர்ணம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். இது பொதுவாக எந்த கிரகம் எப்படி இருக்குன்னு எதுவும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அதே மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் எண், 8ஆம் எண், 5ஆம் எண், 6, 8, 5 இந்த எண்களும் நல்ல அதிர்ஷ்ட பலனை தருகிறது. 6ன்னா உங்களுக்கு 15 கூட்டினாலும் 6 வரும். 8ன்னா 17 கூட்டினாலும் இந்த மாதிரியும் வச்சுக்கணும். அப்போ இந்த எண்கள் உங்களுக்கு நல்ல பலனை தருகிறது. விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நான் எந்த மாதிரியான நம்பர் எண்கள் எனக்கு நல்லா இருக்கும், நான் எந்த மாதிரியான வர்ணங்கள் நல்லா இருக்கும், நான் எந்த எண்களை ஃபாலோ பண்ணலாம், அந்த சம்பந்தமான தேதிகளை ஃபாலோ பண்ணலாமா, இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்குது. இது ஒரு பொது பலன் தான். நம்ம கிரகங்கள் பார்க்கல, இந்த ராசிக்குன்னே ஒரு பொது பலன். அப்போ விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு வர்ணங்கள்னு எடுத்திங்கன்னா ஆரஞ்சு, நல்லா பார்த்துக்கோங்க, ஒயிட், எல்லோ, லைட் எல்லோ, ஆரஞ்சு, ஒயிட், லைட் எல்லோ, இந்த 3 வர்ணங்களுமே அவங்களுக்கு அதிர்ஷ்ட வர்ணம் தான். இது உடையாக போட்டுக்கிட்டாலும் சரி, அந்த வர்ணங்களை நம்ம பக்கத்தில் பெயிண்டிங்காக வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த வர்ணம் ஒரு கிளாத்து கூட விரிச்சுக்கலாம். இந்த வர்ணங்கள் உங்கள்கிட்ட இருக்கணும், ஃபாலோ பண்ணி ஏதாவது ஒன்று. அப்போ இந்த விருச்சத்துக்கான அதிர்ஷ்ட நம்பர் என்ன சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். 9ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர். 9ஆம் நம்பர், 2வது நம்பர், 3வது நம்பர். இப்போ 12 கூட்டினாலும் 3 தான், 18 கூட்டினாலும் 9 தான். இப்படி நேரடியாக 9 மட்டும்னே பார்க்க வேண்டியதில்லை. இப்படி வரக்கூடிய அந்த தேதிகள், இந்த எண்கள்னால் இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கான ஒரு பதிவு. நீங்கள் மஞ்சள் வர்ணம், ஆரஞ்சு, சிகப்பு, இந்த 3 வர்ணங்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் தரும். மஞ்சள், ஆரஞ்சு, சிகப்பு. உங்களுக்கான எண் 3ஆம் எண், 9ஆம் எண், 1ஆம் எண். 1வது நம்பர், 9வது நம்பர், 3வது நம்பர். இந்த 3 எண்களும் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும். இந்த எண்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்போ மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு, மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு 8ஆம் நம்பராக வச்சுக்கோங்க, அதிர்ஷ்டம். 6ஆம் நம்பராக அதிர்ஷ்டம். 5ஆம் நம்பர் அதிர்ஷ்டம். இப்போ 5ன்னா 14 போட்டாலும் 5 தான், 23 போட்டாலும் 5 தான். இப்படி நீங்கள் கவர் பண்ணிக்கணும். இந்த தேதிகள், இந்த நண்பர்கள்லாம், இந்த எண்கள்லாம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்போ இது நீல கலர், வெள்ளை, பச்சை, நீலம், வெள்ளை, பச்சை, இந்த வர்ணங்கள் ஏதாவது ஒன்று உங்கள் பக்கத்தில், ஏதாவது ஒன்று ஆடையாவோ அல்லது அன்றாடையும் யூப்படுத்தக்கூடிய ஒரு சிறு ஒரு 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 பிட்டு துணியில் கூட இருக்கலாம். அந்த வர்ணங்களை பெயிண்டிங் பண்ணிக்கலாம். இந்த எண்களும் இந்த வர்ணங்களும் மகர ராசிக்கு உகந்தது, உயர்ந்தது. கும்பராசி அன்பர்களே, இந்த கும்பராசிக்காரர்கள் நான் எந்த மாதிரியான வர்ணம் வச்சுக்கணும், நான் எந்த மாதிரியான எண்கள், தேதிகள் எனக்கு அதிர்ஷ்டம், அப்படியெல்லாம் நிறைய ஒரு கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு ராசிக்குன்னு பொதுவான ஒரு எண்களும், அதிர்ஷ்ட எண்களும், பொதுவான ஒரு வர்ணங்களும் இருக்குது. அப்போ அந்த வர்ணங்கள் நமக்கு என்ன சார் செய்யும்? ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் டூர் போகிறோம், நமக்கு மனசுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்கு தான் இந்த எண்கள், இந்த வர்ணங்கள். அப்போ இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு 8ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 6வது நம்பர் அதிர்ஷ்டம்.
6, 5, 8 இந்த எண்கள் இவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தருகிறது. இப்போ 8னா 17, அப்போ 26 இப்படி கூட்டியும் வந்தாலும் எடுத்துக்கலாம். இவங்களுக்கான வர்ணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளூ, ஊதா கலர், கும்பத்துக்கு ஊதா, க்ரீன், ஒயிட் இந்த எண்கள், இந்த வர்ணங்கள் இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து, ஒரு ஊக்கத்தை கொடுத்து, ஒரு உதவியாக இருக்கக்கூடிய எண்கள் இந்த வர்ணங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மீன ராசியில் பிறந்த ஜோதிட அன்பர்களை, மீன ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே மஞ்சள் கலர் அப்படிங்கிறது அது லைட் எல்லோ ரொம்ப லக், ஒயிட், அதுக்கப்புறம் ஆரஞ்சு, இந்த 3 வர்ணங்களில் ஏதாவது ஒன்று இவங்க கையில் வச்சுக்கிட்டாலோ, உடையாக இருந்துக்கிட்டாலோ, அல்லது டேபிள் கிளாத்தாக போட்டுக்கிட்டாலோ அந்த வர்ணம்ங்கிறது அவங்க கிட்டத்தில் இருக்கணும். பெட்ஷீட்டில் கூட வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் தரும். செஞ்சு பாருங்கள். நீங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான நம்பர் எண்கள் என்ன? 3ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 9ஆம் நம்பர். 3, 2, 9. இப்போ 11 கூட்டினாலும் 2. நல்லா பாருங்கள். 12 கூட்டினா 3. இப்படி நீங்கள் 2 தேதி இணைச்சும் பார்த்துக்கலாம். அப்போ இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு மேலே கூறிய எண்களும் தேதிகளும் மேலே கூறப்பட்டுள்ள அந்த வர்ணங்களும் நல்ல அதிர்ஷ்டத்தை தருகிறது. இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்னுடைய அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கேன். நன்றி, வணக்கம்.